கன்னடத்து பைங்களி மறைந்த சரோஜா தேவியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெங்களூரு மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் வயது மூப்பின் காரணமாக பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நேற்று காலமானார். தமிழ், கன்னடம் உட்பட 4 மொழிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற அவர் பத்ம விருதுகளை பெற்றுள்ளார். கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 4 மொழி படங்களில் நடித்து அபிநய சரஸ்வதி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவருமான சரோஜா தேவியின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சரோஜா தேவியின் உடல் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள சாலை ஒன்றுக்கு சரோஜா தேவியின் பெயரை வைக்க பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பின்னர் அவரது உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சரோஜா தேவியின் சொந்த ஊரான சென்னப்பட்னாவின் தஷாவரா கிராமத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. அங்கு நடைபெற்ற இறுதிச் சடங்கில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொடிகள்ளி தோட்டத்தில் அரசு முழு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நடிகை சரோஜா தேவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.